ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பாட்டு பார்க்க போகிறோம். இந்த பாட்டு எப்போ கேட்டாலுமே ஒரு மாதிரி மனசு ரொம்ப லேசாகிடும். எனக்கு உங்கள் எல்லாருக்குமே அதே ஃபீல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு அந்த பாட்டோட எசன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் பியூர்லி மேட் ஃப்ரம் சாருகேசி ராகம். ஸோ சாருகேசி ராகமில் வந்துட்டு ராஜா சாரோட ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பாட்டுங்க. காதலின் தீபம் ஒன்று, தலைவர் ரஜினி சாரோட படம். அந்த பாட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்துட்டு இந்த பாட்டோட நோட்ஸ் எடுத்தேன். சச் எ பிளஸ். அந்த பாட்டை கேட்குறதா இல்லை நோட்ஸ் எடுக்கிறதான்னு எனக்கு அந்த அளவுக்கு நம்ம மறந்து போய்ட்றோம் அந்த பாட்டை கேட்கும்போது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ வெரி 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 பியூட்டிஃபுல் கம்போசிஷன். பிஜிஎம் ஆகட்டும், பல்லவி சரணம் ஆகட்டும், இன்டர்வியூஸ் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு சார் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலங்க. அது வந்துட்டு நிஜமாக கடவுளுக்கு தான் தெரியும். இட்ஸ் அ பியூர் பிளெஸ்ஸிங். எல்லாருக்கும்லாம் கண்டிப்பாக வராது. ஸோ பாருங்கள், பிஜிஎம் ஓப்பனிங் ஸ்டார்டிங் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா 6/8 இருக்குது. So 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 2 3 4 5 6. The chords are E major, C sharp minor, B major, B major, E major, C sharp minor, B major, B major. அப்புறம் லா 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 1 2 1 2. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2/4 போயிடுது. ஸோ அந்த இடத்துல ஒரு 4/4 ஒரே ஒரு கார்டு மட்டும் E மேஜரில் 1 2 3 4. அடுத்தது வந்து பாருங்கள், தக 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 1 2. அப்புறம் 2/4 இருக்குது அந்த வயலின் செக்ஷன் வந்துட்டு. அங்கே B மேஜர் தக 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 அண்ட் தென் C ஷார்ப் மைனர் தரரரரரரரா. அப்புறம் தரரரரரரரா G ஷார்ப் மைனர். அப்புறம் F ஷார்ப் சஸ்பெண்டட் ஃபோர்த் தரரரரரரரா. And now back to 4/4. காதலின் தீபம் ஒன்று G ஷார்ப் மைனர் ஏற்றினாலே என் நெஞ்சில் E மேஜர். காதலின் தீபம் ஒன்று G ஷார்ப் மைனர் தரரீரா தராரா நானா B மேஜர் போயிட்டு நானா F ஷார்ப் மைனர். அகைன் B மேஜர் தரரா E மேஜர் F ஷார்ப் மைனர் E மேஜர் A மைனர். காதல் வாழ்க. அங்கே கார்டே கிடையாது, இட்ஸ் சைலண்ட். ஸோ காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். கூடலில் வந்த சொந்தம், கூடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். அப்புறம் பிஜிஎம் தத்தாரா தக 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 தகதா. ஸோ ஃபஸ்ட்டு E மேஜர், B மேஜர், E மேஜர், C ஷார்ப் தத்தாரா F ஷார்ப் மைனர், B மேஜர், C ஷார்ப் தன்னானா, C ஷார்ப் G மைனர், C ஷார்ப் A மேஜர், B மேஜர், C ஷார்ப் மைனர் பம் 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 F sharp suspended fourth அங்க B major, E major, அப்புறம் சரணம் கனெக்ட் ஆகிடும். ஸோ பிஜிஎம் நான் திரும்ப வாசிக்கிறேன். B major, E major,
tara, F sharp minor, B major, tanana, 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 tararara, tararara, pam pam pam, tararara, tararara, pam pam, tararara, 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 tararari, tararari, tarararira, tarararirara. Now the charanam. E majorல தான் ஸ்டார்ட் ஆகுது. தாரரி தாரரீரா தாரரா ஏ மைனர் E மேஜர் இரி தாரரி தாரராரி தாரரி தாரரீரா தாரரி தாரரீரா E மேஜர் தாங்க. தாரரி தாரரீரா B minor தாரரி A minor தாரரி தாரரி தாரரீரா B minor A minor அரரி தரரி major ரீரா. So again tararira rarira tararira rarira. அப்புறம் அந்த கிட்டார் பீஜம் A minor E major A minor E major tararari tararararari rarari tarara tararararam. Yes. அங்க வரைக்கும் E மேஜரா தான் இருக்குங்க. தரரீராரா A minor E major A minor 6th அங்க லாஸ்ட்ல ரெண்டு பார்க்கு E மேஜர். A minor. A minor, E major, E major. அவ்வளோதான். இது இவ்வளோதான்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பட் ஆனால் இது வந்துட்டு என்ன மாதிரியான ஆர்கெஸ்ட்ரேஷன் சார் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேஸும் வந்துட்டு அப்படியே மணிமணியாக, இது ஜஸ்ட் இந்த கார்ட்ஸோட இது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் இதை நீங்கள் வாசித்து அந்த பாட்டோடு சேர்ந்து இந்த பாட்டை வாசிச்சு பாருங்கள். இந்த கார்ட்ஸை வந்துட்டு அது வந்துட்டு அந்த சுகம் வந்துட்டு வாசிக்கும் போதே தான் நம்மளுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஸோ இது ஃபுல்லாக நம்மளுக்கு ஆர்கெஸ்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு சில பேரால் வந்துட்டு அது என்ன இன்டெப்த்தாக ரசிக்க முடியறதில்ல, அதோட வேல்யூ தெரியறதில்ல. இது நீங்கள் இந்த கார்ட்ஸை வந்துட்டு நீங்கள் அந்த பாட்டோடு சேர்ந்து வாசிச்சு பாருங்களேன். ஸோ யூ வில் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ராஜா சார் இஸ். இந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை, 10,000 பாட்டு பண்ணியிருக்காங்க ராஜா சார் வந்துட்டு. ஒரு பாட்டுமே வந்துட்டு இந்த மாதிரி நான்லாம் வந்துட்டு டு பி ஃப்ரேங்க் இந்த மாதிரி பாடல்களெல்லாம் நான் வாசித்து தான் வந்துட்டு எனக்கு இசை ஞானமே வந்துட்டு ஏதோ கொஞ்சம் வளர்ந்ததுன்னே சொல்லுவேன். பிகாஸ் ராஜா சாரோட ஒரு மியூசிக் வந்துட்டே போதும் ஆக்சுவலி. அவரோட மியூசிக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி படித்து அதை வாசித்து பார்த்தீங்கனாலே யூ வில் கெட் ஆல் த நாலேஜ். உங்களுக்கு எல்லா நாலேஜுமே கிடைக்கும். என்னடா இவர் எப்போ பாரு ராஜா சாரையே ப்ரைஸ் பண்ணுறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் புரியறதுக்கே முதல்ல நம்மளுக்கு கொஞ்சம் மியூசிக் தெரியணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ராஜா சாரோட மியூசிக் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆஸ் எ லிசனராக ஒரு லேமனாக வந்துட்டு ரசிக்கிறது வேறு, ஒரு மியூசிஷியனாக ராஜா சாரை வந்துட்டு ரசிக்கிறது வேறு. ஸோ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இந்த கார்ட்ஸை நீங்கள் வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணி கூட ஹம் பண்ணி பாருங்கள், பாடி பாருங்கள். ஸோ எப்படி ஒரு ஃப்ரேஸ்க்கும் வந்துட்டு பிகாஸ் இது ராகா இல்லையா, ராகா பேஸில் பண்ணியிருக்காங்க சார் வந்துட்டு, சாருகேசி ராகம். ஸோ ஒரு ராகத்தை எடுத்து ஒரு ஹார்மனைஸ் பண்ணும்போது
எப்படி அதை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணணும். அங்கே இடத்துல அந்த எஃப் சஸ்பெண்டட் ஃபோர்த்தெல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்றது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராகா பேஸ்ட்னால தான். அந்த ராகத்தில் வந்துட்டு அந்த ராகத்தோட சாயல் வந்துட்டு கெட்டுறக்கூடாதுன்றதுக்காக ஹி யூசஸ் ஹிஸ் ஹார்மனிஸ் வெரி கேர்ஃபுல்லி, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹார்மனிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஏன் எஃப் சஸ்பெண்டட் ஃபோர்த் போட்டிருக்காங்க, எஃப் ஷார்ப் மேஜர் கூட போட்டிருக்கலாமேலாம் நமக்கு டவுட் வரும். பட் அந்த இடத்துல அந்த எஃப் ஷார்ப் சஸ்பெண்டட் ஃபோர்த் போட்டிருக்கான ரீசன் நம்ம அதை காதால் கேட்டு தான் நம்ம வந்துட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த எஃப் ஷார்ப் சஸ்பெண்டட் ஃபோர்த் போடும்போது என்ன ஃபீல் வருது, அதை எஃப் ஷார்ப் மேஜராக வாசிச்சா என்ன ஃபீல் வரும், அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். தென் ஒன்லி யூல் அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் பிஹைண்ட் எவ்ரி கார்ட்ஸ். ஒரு கார்டும் வந்துட்டு ரீசன் இல்லாமல் போடல. தெர் ஆர் தியரிட்டிக்கல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பட் ஸ்டில் ராஜா சார் வந்துட்டு அவரோட அறிவெல்லாம் எப்படி இதில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பாடல்களை நம்ம அனலைஸ் பண்ணி வாசித்து கற்றுக்கும் போது நம்மளுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு நல்ல பாட்டோட நான் உங்களுக்கு திரும்ப வரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்களோட மியூசிக்கல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.